எங்க வீட்டு பிள்ளையின் சென்னை நகர விநியோக உரிமையை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தது. படம் வெள்ளி விழாவை தாண்டி ஓடியதால் விநியோகஸ்தர்களுக்கு நிறைய லாபம் கிடைத்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அதிபரான எம்ஜிஆர் தனக்கு அதிக லாபம் வந்ததால் ஒரு தொகையை எங்களுக்கு வழங்க முடிவு செய்தார். விஜயா இன்டர்நேஷனல் பெயரில் 1,00,000 ரூபாய்க்கான செக் அனுப்பி வைத்தார். அத்துடன் நான் பேசிய தொகைக்கு மேல் லாபம் வந்து கொண்டிருக்கிறது, எனவே இந்த தொகையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கடிதத்தையும் இணைத்திருந்தார். ஆனால் அந்த பணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் நல்ல உள்ளத்தை பாராட்டுகிறோம், எனினும் இந்த பணத்தை நாங்கள் ஏற்பதற்கு இல்லை. இந்த பணத்தை உங்கள் விருப்பப்படி தர்ம காரியத்திற்கு பயன்படுத்துங்கள் என்ற கடிதத்துடன் செக்கை திருப்பி அனுப்பிவிட்டோம். வாழ்வில் எவ்வளவோ பேரை தூக்கிவிட்ட எம்ஜிஆர் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை தோளில் சுமந்தார் என்றால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். எங்க வீட்டு பிள்ளை படம் எடுத்து முடித்த நேரம் தமிழகம் எங்கும் படம் வெளியாகிவிட்டது. நாளுக்கு நாள் அதற்கு கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. எம்ஜிஆருக்கு மிகவும் சந்தோஷம். மக்கள் படத்தை எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்க அவர் ஆசைப்பட்டார். நானும் ஒப்புக்கொண்டேன். சென்னையில் எங்க வீட்டு பிள்ளை ஓடிய ஒரு திரையரங்குக்கு அவருடன் நானும் சென்றேன். சென்ற இடத்தில் மக்கள் எம்ஜிஆரை பார்த்துவிட்டார்கள். அவரை சூழ்ந்துவிட்டனர். கூட்டத்தில் நான் சிக்கிக் கொண்டேன். எம்ஜிஆர் எப்படியோ கூட்டத்தை சமாளித்துக் கொண்டு தன் காரை நோக்கி போய்விட்டார். நானோ மக்கள் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டேன். எளிதாக அந்த வெள்ளத்திலிருந்து மீண்டு வர என்னால் முடியவில்லை. காருக்கு அருகே சென்றதும் எம்ஜிஆர் என்னை தேடி பார்த்தார். நான் அங்கு இல்லை. உடனே அவர் மக்கள் வெள்ளத்தை விலக்கிக் கொண்டு என்னிடம் வந்தார். என்னை அழைத்து கொண்டு காரில் ஏற வைத்துவிட்டு அவரும் அமர்ந்தார். வேறு காரில் என்னை அழைத்து வர சொல்லி இருக்கலாம். ஆனால் தன்னை நம்பி வந்தவரை நடுவழியில் விட்டுச் செல்லாமல் அவரை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதே அவரது கொள்கை. மக்கள் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட மகிழ்ச்சி உணர்வுடன் நான் இருந்தேன். ஆனால் எம்ஜிஆரோ ஏதும் நடக்காதது போல சர்வ சாதாரணமாக இருந்தார். இந்த பண்பு, தோழமை உணர்வுதான் அவரை தமிழகத்தின் உச்சாணி கொம்பில் உட்கார வைத்தது. விஜயா வாகினி அதிபர் நாகிரெட்டி.